ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பண்ணலாம். இது நாட்டுக்கோழியில் நம்ம நல்ல சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். ஹைதராபாதி ஸ்டைலு, பட் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு சைடில் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நாட்டுக்கோழி. நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம கிரேவி செய்யலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சு அதில் நம்ம எந்த சட்டியில் இந்த கிரேவி வைக்க போகிறோமோ அந்த சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெறும் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துடணும். இது தனியாக எடுத்துக்கலாம். தீயை விட்டுறக்கூடாது, தீச்சி விட்டுறக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். சும்மா அது வந்து வாசனைக்காக தான், நெய் அதிகமாக தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூனு. கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், நெய் வாசத்தோடு இருக்கும். அதுக்காக இப்போது இந்த எண்ணெயில் மீதி உள்ள இந்த வெங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிங்க் கலரில் வந்தால் போதும். கொஞ்சம் நல்லா கண்ணாடியாட்டம் நல்லா வதங்கினா போதும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பிங்க் கலராக வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பிங்க் கலராக வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நாட்டுக்கோழின்றதால இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம பிராய்லர் கோழி வாங்கினா அந்த அளவுக்கு தேவைப்படாது. நாட்டுக்கோழிக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் அதுக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா டேஸ்ட் இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும். நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும் இஞ்சி பூண்டுலேருந்து. ஏன்னா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த கிரேவி நம்ம எந்த கிரேவி வச்சாலும், மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, எந்த கிரேவி நம்ம வச்சாலும் இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகா ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகா போட்டேன். ஸோ இதுவும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம்.
இதில் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா மட்டும்தான் போடணும். ஏன்னா நான் இந்த கரம் மசாலா இதில் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். கரம் மசாலா தேவையான எல்லா பொருட்களும் இதில் இருக்கிறதுனால நான் வந்து முழுசாக உள்ள கரம் மசாலாவும் போட மாட்டேன். ஸோ இந்த கரம் மசாலா போட்டாலே போதும். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இதுவே மொத்த அந்த டேஸ்ட்டே கொடுத்துரும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மசாலாவும் போடும்போது நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அந்த சிக்கனோட நல்லா மிங்கல் ஆகும். பிராயில் கோழியை விட ஒரு காசு கொஞ்சம் அதிகமானாலும் நாட்டுக்கோழி வாங்கிக்கிங்க. அதிகமாக வெயில் நேரத்தில் பிராயில் கோழியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடாதீங்க. நாட்டுக்கோழியே கூட வாரத்தில் ஒரு தடவை இல்லை 10 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா போதும். அடிக்கடி வாங்கி சமைச்சு சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக நிறைய மீன் சாப்பிடுங்க. சீ ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு சீ ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி காயெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. நீர்க்காயெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அதே போல் நிறைய கீரை எடுங்க. கீரை நிறைய சாப்பிடுங்க. நம்ம இந்த வெயில் நேரத்தில் நிறைய நீர்க்காய் கீரைலாம் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய கொடுங்க. குழந்தைங்கள்லாம் கீரைலாம் சாப்பிட்றதே கிடையாது. எப்படியாவது சாப்பிட வைங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முறையில் எப்படியாவது ஒரு மெத்தடில் அவங்களுக்கு கீரை கொடுங்க. ஒரு வாரத்தில் 2 நாளாவது ஏதாவது ஒரு கீரை கொடுத்தணும். அதிகமாக முருங்கைக்கீரை கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா அது நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கும் முருங்கைக்கீரை. ஏன்னா நம்ம வீட்டிலேயே கூட வளர்க்கலாம். கடைங்களை விற்றா கூட அவங்க வீட்டில் இருந்தால் பறித்து மருந்தெல்லாம் அடிக்காத நல்லா இயற்கையாக கிடைக்கிற கீரை அது நிறைய கொடுங்க. இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம இதே பிராயில் சிக்கன்னா நிறைய எண்ணெய் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது வந்து தண்ணியே வெளியில் வரல பாருங்கள் சுத்தமாக. இது வந்து நாட்டுக்கோழினா நமக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக விடாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போடுறேன். ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடி. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே உப்பு வந்து லாஸ்ட்டில் போடுங்க. எல்லா மசாலாவும் போட்டு நம்ம எல்லா மசாலாவும் கரெக்டாக அதில் வந்து ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆன பிறகு நம்ம உப்பு லாஸ்ட்டில் போட்டால் தான் கரெக்டான உப்பு பதம் நமக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணியை விட்டு வேக விட்டுடலாம். நாட்டுக்கோழின்றதால தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா பிராயில் கோழி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். தண்ணி நல்லா தாராளமாக விட்டு நீங்கள் இதை மூடி விட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். குக்கரில் போடுறவங்க குக்கரில் போட்டுக்கலாம்.
பட் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி சட்டியில் செஞ்சால் தான் இதுக்கு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு போட வேண்டிய மசாலா, அரைக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இது தேங்காய்னா நம்ம வந்து சமையலுக்கு வாங்குற தேங்காய் கிடையாது, இது கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் போட்டுக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். அதே அளவுக்கு எள்ளு போட்டுக்குங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அதோட நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இதை கொஞ்சம் மீதி வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. காரெல்லாம் நல்லா கரெக்டாக நல்லா ஈவனாக இருக்கணும். நல்லா காரசாரமாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் நிறைய போட்டிருக்கோம், மிளகா பொடியும் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லாஸ்ட் டச்சராக நம்ம இதில் ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ கடைசியாக நம்ம மீதி வச்சுருந்த அந்த வறுத்த வெங்காயத்தை மேலே போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹைதராபாத் சிக்கன் கிரேவி தமிழ்நாடு ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இப்போ ஹைதராபாதி சிக்கன் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி, நான், அதே போல் சாதம், பரோட்டா இது கூட எல்லாம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.